பார்க்க அவன் ஜீப்பை கொண்டு வந்தா 2 போலீஸோட கொண்டுட்டு வந்து வேறு பாதையில் போகிறான். அக்கிரமத்தில் அழிஞ்சு போகிறீங்கடா டேய் அப்படின்ற மாதிரி திட்ட தான் மனசில் தோணுது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம், மாலை வணக்கம். இதோ உண்மையை வெளிக்கொண்டு வந்த சகோதரி. இதே நிலைமை உங்களுக்கும் வரலாம். நிறைய காலம் வீடுகளில் வேலை செய்கிறீங்க, பாபா மாமா மேலே நம்பிக்கை, கொஞ்ச காலமாக சபலம் கொடுக்கல, வீட்டில் பிரச்சனைன்றாங்க, சைலண்ட்டாக இருக்கிறீங்க. கடைசியில் எல்லாம் முடிஞ்சு நாட்டுக்கு தான் போகணும், இல்லை எமர்ஜென்சியாக நாட்டுக்கு போகணும், ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது பார்த்தா பாஸ்போர்ட் இல்லைன்றாங்க, பாஸ்போர்ட்டை காணுமென்றாங்க. அதோடு சேர்த்து வேற என்ன, சம்பளம் இப்போதைக்கு கையில் கொடுக்க முடியாதுன்றாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். கடைசியில் செக் பண்ணி பார்த்தா கடைசியில் அக்காமாவே அடிச்சிருக்க மாட்டாங்க. அக்காமாவே அடிச்சில்லை. இப்போ இந்த சகோதரியுடைய நிலைமையும் அதுதான். அக்காமாவே அடிச்சில்லை, பல வருடமாக வேலை செஞ்சுருக்காங்க. என்னுடைய ஜெனட் மேரி அம்மா இது சம்மந்தமாக வாய்ஸ் போட்டிருக்காங்க. அந்த சகோதரியுடைய வாய்ஸும் இருக்குது. அது ரெண்டையும் நான் அட்டாச் பண்ணுறேன், வீடியோவும் இருக்குது. இதில் முக்கியமான விடயம், ஒரு கிளியரிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையினுடைய சட்டப்படி, குவைத் நாட்டினுடைய சட்டப்படி, இலங்கையினுடைய சட்டம் தான் நம்மளுக்கு தெரியுமே. குவைத் நாட்டினுடைய சட்டப்படி தூதரகங்களில் பணிப்பெண்களை தங்க வைக்கக்கூடாது. இது புதிய சட்டம், சரியா? தூதரகங்களில் பணிப்பெண்களை தங்க வைக்க முடியாது. டைரெக்டாக அமாலா சென்டருக்கு தான் அனுப்பணும். சில நேரங்களில் சில தொழிலாளர்களுடைய முதலாளிகள் பொருந்து கொள்வாங்க. ஓகே, நான் சம்மந்தப்பட்டவங்களுக்குரிய பணத்தை நான் கொடுக்குறேன், இப்போ இந்த சகோதரியும் கொண்டு போய் அந்த மாதிரி தான் விசாரணை பண்ணி எல்லாம் செஞ்சுட்டு சம்பளத்தை கொடுக்குறேன் அப்படின்றத அந்த கஃபீல் ஒப்புக்கொண்டிருக்கிறாரு. அப்போ அது சரின்ட்டு அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க, கஃபீலோடு அனுப்பி வச்சுருக்காங்க. கடைசியில் தான் அந்த கஃபீலுடைய கெட்ட நசராணி குணத்தை காட்டியிருக்கிறேன், சரியா? எப்படி காட்டியிருக்காரு அப்படின்றத அந்த சகோதரியுடைய ஓன் வாய்ஸ்லேயே அவங்க வீடியோ போட்டிருக்காங்க, கேளுங்க. இதில் குறிப்பாக நான் உங்களுக்கு முக்கியமான ஒரு அவேர்னஸ் சொல்லிக்கொள்கிறேன். எம்பசியில் ஒரு வேளை உங்களை கஃபீலோடு அனுப்பி வச்சு ஏதாவது பிரச்சனைன்னு கொண்டு போய் ஏர்போர்ட்டில் விட்டா, சரியா, உங்களுடைய அமௌண்ட் சாதாரணமாக உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கணக்கு ஒரு 300, 400, 500 தினாருக்கு மேலே இருக்குதுன்ற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் ஏர்போர்ட்லேயே நின்று போலீஸ் அதிகாரிகளுக்கு தெரிவித்து நான் போக முடியாது, நான் போக மாட்டேன், நான் தூதருக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி அங்கேயே நின்று நீங்கள் பிரச்சனை பண்ணி ஏர்போர்ட்லேருந்தே நீங்கள் தூதரகத்துக்கு வரலாம். ஓகே. ஆனால் ஒரு சாதாரணமாக 2 மாதம் சம்பளம், ஒரு 100 தினார் 200 தினார் இந்த மாதிரி சிச்சுவேஷன்னா நீங்கள் என்ன செய்யுங்க, டிக்கெட்டை போட்டு அவங்க நாட்டுக்கு அனுப்பினாங்கன்னா நாட்டுக்கு போயிட்டு நாட்டில் உள்ள பீரோவில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். அப்போ இங்கே இந்த கஃபீலுக்கு எம்பசி மூலமாக நாம் அமாலா மன்சிலியா மூலமாக இந்த சகோதரிக்கும் இதுதான் இப்போ நடக்கும். இவங்களுடைய கஃபீல் உடனடியாக எந்த ஒரு பணிப்பெண்ணோ, எந்த ஒரு டிரைவரோ, இதுக்கு பிறகு எந்த ஒரு தொழிலாளரோ எடுக்க முடியாத மாதிரி பிளாக் பண்ணுவாங்க. பிளாக் பண்ணினா அதுக்கு பிறகு என்னாகும், அவரை பிளாக் பண்ணினதுக்கு பிறகு அவருக்கு தொழிலாளி ஒருத்தனை எடுக்க முடியாது. அமாலா மன்சிலியாவில் போய் கேட்டால் இன்னும் தூதரகத்துக்கு நீங்கள் காசு இன்னாருக்குரிய காசு கட்டணும், கட்டினா மட்டும்தான் உங்களை ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அதை நாங்கள் கிளியர் பண்ண முடியும் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா தான் அந்த காசை உங்களுக்கு அவர் கட்டிட்டு தான் அவருடைய கேஸ்லேருந்து அவரால் ரிலீஸ் ஆக முடியும். அதனால் நீங்கள் போய் ஒரு வருடம் சென்றாலும் சரிதான், இவர் புதிதாக தொழிலாளர் எடுக்கணுமா இருந்தால் அந்த காசு தந்தே ஆகணும். அதை தூதரகத்துக்கு கொடுத்தா தூதரகம் தூதரகம் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு பீரோ மூலமாகவோ அல்லது டைரெக்டாகவோ அந்த ப்ரொசீஜரை பண்ணி கொடுப்பாங்க. பெரிய அளவில் அமௌண்ட்டாக இருந்து அதை லேபர் கோர்ட்டுக்கு போட்டு அமாலாக போட்டு கோர்ட்டுக்கு போட்டு வழக்கு பேசி எடுக்கக்கூடிய அளவுக்கு அமௌண்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக விமான நிலையத்திலே நின்று தூதரகத்துக்கு வரலாம். ஆனால் தூதரகத்தில் தங்குறதுல ஒரு பிரச்சனை இருக்குது, தங்க வைக்க முடியாதுன்றதால நீங்கள் வெளியில் எங்கேயாவது தங்க வேண்டி வரும். சாப்பாடு செலவு, மறுபடியும் டிக்கெட் போடுற பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய சிச்சுவேஷன்கள் இருக்குது. அதனால தான் எப்போவுமே தூதரகம் அமாலா மன்சிலியாவுக்கு போடும் வரைக்கும் உங்களை வீட்டிலே இருக்கிற சொல்கிறது. அதே மாதிரி தூதரகத்தில் தங்குறதுக்குரிய அனுமதி வழங்குறது இல்லை. ஏன்னா தூதரகத்தில் இப்போதைக்கு தங்குறதுக்கான அனுமதிகள் இன்னும் அரசாங்கம் வழங்கலை. அமாலா சென்டரில் தான் கொண்டு போய் போடுவாங்க. அங்கே போட்டால் அவங்களுக்கே தெரியும் 3-4 மாதம்னு இழுத்தடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் பிரச்சனை. அதே போல் நான் சொன்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்கள்.
அதிகமான எமௌண்ட்டாக இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். தங்குறதுக்குரிய ஏற்பாடுகள் யாராவது உதவிக்கு இருந்தால். இல்லாத பட்சத்தில் நீங்கள் நாட்டுக்கு போயும் அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு தூதரகம் நிச்சயமாக உதவி பண்ணுவாங்க. அதே மாதிரி குவைத்தியை நிச்சயமாக பிளாக் பண்ணுவாங்க அமாலாவால். அவரால் இன்னொரு தொழிலாளர் எடுக்கவே முடியாது அவங்களோட பிரச்சனையை முடிக்காமல். இந்த வாய்ஸ் நோட்டையும் கேளுங்க, தயவுசெய்து அந்த வீடியோவையும் பாருங்கள், தயவுசெய்து பாருங்கள். வணக்கம் சர்ஃபான் புத்தா, எப்படி இருக்கீங்க? இனிய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். இந்த புதிய பாலன் பிறப்பில் எல்லாம் வல்ல இறைவன் எல்லோருக்கும் புதியதாக ஒரு பிறப்பை தர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கின்றேன். சர்ஃபான் புத்தா, இந்த சகோதரியுடைய வீடியோ நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். விமலா இவங்களுடைய, அதே மாதிரி இவங்க பதுலை சேர்ந்தவங்க. இவங்களுடைய வீடியோ நான் அனுப்பி வச்சிருக்கிறேன் உங்களுக்கு. இவங்க 8 வருட காலங்கள் வேலை செய்திருக்கிறாங்க. 8 வருட காலங்கள் வேலை செய்யவும் அவங்களுக்கு அக்காம செஞ்சு இல்லை. அதே மாதிரிக்கு இந்த பிரச்சனையை போயிட்டு எம்பசியில் சொல்ல போன நேரத்தில் அதுக்கு பிறகு அந்த எம்பசியால் சொல்லியிருக்கிறாங்க சம்பளத்தையும் போனஸ் எல்லாம் அந்த பிள்ளைக்கு கொடுத்து, இந்த சகோதரிக்கு கொடுத்து அனுப்ப சொல்லி சரின்னு சொல்லிட்டு இந்த சகோதரி சொல்லியிருக்கிறாங்க தூதரகத்தில், எனக்கு நான் மறுக போக மாட்டேன், நான் எம்பசிலேயே இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஒரு ஆஃபீஸர் வந்து சொல்லியிருக்கிறாரு, இல்லை நீங்கள் போங்க, அவரோட அந்த முதலாளியோட நீங்கள் போங்க அப்படின்னு வற்புறுத்தி இந்த சகோதரியை அனுப்பியிருக்கிறாங்க அந்த வீட்டுக்கு. அதாவது அவங்க எல்லாம் செய்த பிற்பாடும், பேப்பர்ஸ் எல்லாம் செய்த பிற்பாடும் வற்புறுத்தி இவரை அனுப்பியிருக்கிறாரு அந்த சகோதரி. அந்த அந்த ஆஃபீஸருடைய பெயரை வந்து பாருங்கள், அந்த வீடியோவில் சொல்கிறாங்க. ஸோ வற்புறுத்தி அனுப்பின பிற்பாடு இவங்க என்ன செய்திருக்கிறாங்க, இந்த எஜமான் வந்து காரில் போட்டுக்கிட்டு அந்த சகோதரியுடைய உடுப்போ என்னமோ கொடுக்காம, 2 மாத சம்பளமும் கொடுக்காம, எந்த ஒரு போனஸு இதுகளும் இல்லாமல் 8 வருட காலங்கள் அக்காமா அடிக்காமல் வைத்திருந்து கடைசியில் எப்படி ஏற்றினாரோ தெரியா, அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னு தான் சொல்கிறாங்க. அவர் 2 போலீஸை கூப்பிட்டுருக்கிறாரு. போலீஸும் வந்திருக்கிறாங்க வீட்டுக்கு வந்தால் போலீஸோட சேர்த்து ஏற்றிக்கிட்டு போயிருக்கிறாங்க. இந்த சகோதரி கேட்டிருக்காங்க, என்ன நீங்கள் நீ எம்பசியில் கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்கிறாங்களே நாளைக்கு, அன்றைக்கு அன்றைக்கி தான் அது நடந்திருக்குது, எம்பசியில் கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்கிறாங்களே, நீங்கள் எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்ட்டு சொல்லவும், இல்லை நான் டிக்கெட்டு செஞ்சுட்டேன், நீ ஸ்ரீலங்காவுக்கு போ அப்படின்ட்டு சம்பளமும் இல்லாமல், போனஸ் சம்பளமும் இல்லாமல் எம்பசிக்கு கூட்டிக்கிட்டு போகாமல் அப்படியே அந்த சகோதரியை வந்து அனுப்பி விட்டுட்டாங்க. இது அனுப்பிவிட காரணம், அந்த சகோதரி இருந்திருப்பாங்க, தூதரகத்திலேயே அவங்க இருந்திருப்பாங்க. அதில் ஒரு ஆஃபீஸர் சொன்னதுனால வேண்டிதான் இந்த சகோதரி மீண்டும் அதே வீட்டுக்கு போகிறதுக்கு காரணமாகனுச்சு. அவங்களுடைய சம்பளமும் கிடைக்கல, அவங்களுடைய போனஸ் சம்பளமும் எதுவுமே கிடைக்காம, எந்த ஒரு உடுப்பு துணிமணியுமே கொடுக்காம போயிருக்கிறாங்க. இப்போ எனக்கு வந்து டெலிஃபோன் பண்ணியிருந்தாங்க, மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நான் அவருக்கு வந்து அந்த எம்ப்ளாயருக்கு வந்து ஒரு சாதாரணமாக ஃப்ரெண்ட்லி பேசி பார்த்தேன். அவர் வந்து பெரிய பேச்சு பேசுகிறாரு, எனக்கு தெரியாது, நான் இப்போ தான் அந்த நம்பரை திறந்தேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷால் அவர் வந்து மெசேஜ் போட்டிருக்காரு. அதனால் வேண்டி அவங்களோட நம்மளுக்கு பேசுகிறதுக்கு கூடிய இது இல்லை. ஸோ அவங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், அதாவது ஜஸ்ட் ஐ பே மை நம்பர் அ வீக் ஏஜ் தட் மை நியூ நம்பர், இட்ஸ் ஓகே, I don't know the other numbers. I am harassed by the message or call. I will file the complaint against this number அப்படின்னு சொன்னால், எனக்கு எகென்ஸ்டாக இவர் ஃபைல் பண்ண போகிறாரா. நான் சொன்னேன், இது பெரிய விஷயமில்ல ஃபைல் பண்ணுறதுக்கு, ஃபைல் பண்ணினாலும் இது அந்த நேரம் நான் வந்து கூட சொல்ல முடியும் அப்படின்ட்டு அவருக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இந்த மாதிரியான அசம்பாவங்கள் எங்களுடைய சகோதரிகளுக்கு நடக்குது. அதே மாதிரி இப்போ மரணங்கள் கூட நடந்திருக்குது. ரொம்ப கவலைக்குரியதாக இருக்குது இந்த கொஞ்ச நாளாகவே. அதே மாதிரி போனஸ் சம்பளம் கேட்குறதை பற்றியும் நம்மளுடைய எம்பசியில் கேட்குறதா இருந்தாலும் கூட 2 வருட காலங்கள் முடிந்த பிறகு தான் அந்த பேப்பரை போடுறாங்க. 100ல் 10 பேர்த்துக்கு 8 பேர்த்துக்கு தான் கிடைக்கிது, மற்றவங்களுக்கு கிடைக்கிது இல்லை. ஸோ அதனால் வேண்டி நானும் சில பிள்ளைகளுக்கு இந்த போனஸை பற்றி கேட்டு பாருங்கள், கிடைச்சா எடுத்துக்கிட்டு போங்க, இல்லைன்னு சொன்னால் நீங்கள் போங்க. இல்லாட்டி உங்களுக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள் அடித்து துன்புறுத்துறதுக்கு கூட இருக்குது. எத்தனையோ பிள்ளைகளுக்கு அப்படி நடந்திருக்கு. யூனிஃபார்மோட கொண்டு போயிட்டு ஏர்போர்ட்டில் போட்டிருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான அசம்பாவங்கள் இந்த போனஸ் கேட்குறதன் மூலமாக நடக்குது. ஆகையால் பேப்பரை போடுங்க, வந்து உங்களுக்கு சாதாரணமாக உங்களுக்கு அந்த போனஸை பெற்றுக்கொள்ள இயலுமெண்டா பெற்றுக்கொள்ளுங்க.
அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்ரீலங்கா போங்க அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்லியிருக்கிறேன். இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்கள். இந்த சகோதரியுடைய வீடியோவை நீங்கள் கொஞ்சம் போட்டு பாருங்கள். ஓகே, நன்றி. அக்கா, நான் 8 வருஷம் அந்த வீட்டில் இருந்தேன். 8 வருஷம் இருந்துட்டு அப்போ எம்பசி பாஸ்போர்ட் பிரச்சனையாக இருந்துச்சு. பாஸ்போர்ட் பிரச்சனை இருந்த பிற்பாடு பாஸ்போர்ட் எடுக்க போனால் அங்கே போனால் அக்காம செய்யலைவனுங்க. 3 மாதம் மட்டும் தான் அக்காம செஞ்சுருக்கானுங்க. அப்போ 3 வருஷம் மட்டும் செஞ்சுருக்காங்க. மிச்சது செய்யாமல் தான் நான் போகிறேன் பண்ணதுக்கு வச்சுக்கிட்டு இருந்துருக்கானுங்க. இப்போ அதுக்கு பிற்பாடு பாஸ்போர்ட்லாம் செஞ்சு மறுக்கா அக்காம எல்லாம் அடித்து கொண்டு வந்தானுங்க. கொண்டு வந்தோடனே அங்கே கொண்டு வந்து எம்பசிக்கு கொண்டு வந்தோடனே எம்பசிலேருந்து இங்கே நம்ம எம்பசிக்கு கால் கொடுத்தாங்க. அப்போ எம்பசிலேருந்து சொன்னாங்க அந்த காசெல்லாம் வாங்கி தான் அனுப்ப சொல்லி. அங்கேருந்து அனுப்ப சொன்னால் அப்போ அவங்க சொன்னானுங்க நாங்கள் 6ஆந்தேதி கொண்டு வந்து பணம் தரோம் அப்படின்ட்டு. இப்போ அவங்க சொன்னாங்க 6ஆந்தேதி 10 மணிக்கு கொண்டு வந்து பணம் கொடுக்க சொல்லி எம்பசிக்கு. அப்போ 5ஆந்தேதி போயா தானே, போயான்னு எனக்கும் தெரியாது. அப்போ அன்றைக்கி ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு குளிச்சுட்டு வந்தோடனே கை பேக்கெல்லாம் எடுத்துட்டான். அப்போ நான் கேட்டேன் ஏன்னு, உன்னை எம்பசி கூட்டி வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னான். அப்போ நான் சொன்னேன் இன்றைக்கி இப்போ எம்பசி மூடித்தனே இல்லை, இப்போ கூட்டிகிட்டு வர சொன்னாங்க, நாளைக்கு உனக்கு இந்த பிரச்சனை முடிக்கிறதுக்கு உன்னை இன்னைக்கு கூட்டி வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும் நான் சரின்ட்டு பேக் எடுத்துகிட்டு வந்துட்டேன். வந்தவனாக்கா ஜீப்பை கொண்டு வந்தால் 2 போலீஸோட கொண்டுட்டு வந்து வேறு பாதையில் போகிறான். அப்போ நான் கேட்டேன் நீ எங்கே என்னை கொண்டு போகிற, இந்த பாதையில் எம்பசிக்கு இதுக்கு எம்பசிக்கு போகிற பாதையில் போகல அப்படின்னு. அப்போ அவன் சொன்னால் ஏர்போர்ட்டுக்கு போகிறேன், டிக்கெட் போட்டாச்சு அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன் நாளைக்கு என்னை எம்பசி கூட்டி வர சொல்லியிருக்கு, நீ இப்போ எம்பசிக்கு கூட்டி போகிறேன்னு சொல்லி இங்கே கூட்டி போகிற அப்படின்னு. அப்போ சொல்லிட்டேன் எம்பசிக்கு போகல, நான் உன்னை டிக்கெட் போட்டிருக்கேன், உன்னை அனுப்பணும் அப்படின்ட்டு. அப்போ நான் சொன்னேன் பிங்கர் வைக்கிற இடத்துலையும் சொல்லித்தானே எல்லாம் செஞ்சாங்க. அப்போ பிங்கர் வைக்கிற இடத்துலையும் சொன்னாங்க நாளைக்கு கூட பாருங்க கொடுங்க, அவங்க 9ஆந்தேதிக்கு முன்னுக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. பிங்கர் வைக்கிற இடத்துல பிரச்சனை முடிஞ்சோன்னா அனுப்பிவிடு அப்படின்ட்டு. அப்போ இங்கே கலா கொண்டு வந்தோன்னா அப்போ நான் இப்போ காரை விட்டு பாயிருந்துன்னு சொன்னேன். நான் சொன்னேன் நீ இப்போ இதில் எம்பசிக்கு போகிறேங்கிற, அப்புறம் சொல்கிறேன் ஏர்போர்ட்டுக்கு போகிறேன்னு, நான் இப்போ பாய போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னா டக்குன்னு திருப்பிட்டான். திருப்பி கொண்டு போய்ட்டு அங்கே ஏர்போர்ட்டுக்கு கொண்டு போனேன். ஏர்போர்ட்டில் போலீஸ் இருந்தானுங்க. அப்போ அவனுங்கள்ட்ட சொன்னேன். அப்போ அவனுங்க நிப்பாட்டினானுங்க என்னைய. நிப்பாட்டினோன்னே இவன் என்ன செஞ்சான், இவன் போலீஸ் தானே, அவன் அங்கே ஓஎஸ்சி போல. அப்போ அவன் அந்த கார்டை கட்டினோன்னே என்னமோ சொன்னோன்னே டக்குன்னு போ அப்படின்ட்டான். அப்புறம் நான் வந்துட்டேன். பேக்கு ஒன்றும் கொண்டு வரல. பேக்கை நாளைக்கு போட்டு விட்றேன் அப்படின்னு சொன்னான். நாளைக்கு போட்டு விட்டுனா அட்ரஸ் எல்லாம் வாங்கினா ஒரு பேக்கும் போடல, ஒன்றும் போடல. இப்போ எம்பசிக்கு இங்கே எம்பசிக்கு சொன்னோன்னா நான் இப்போ எம்பசியில் இருந்தேன் தானே, எம்பசிக்கு நான் போயிட்டு நான் சொல்லிட்டேன் நான் போக மாட்டேன் உங்கள் வீட்டுக்கு, நீங்கள் என்னை இங்கேருந்து அதை அனுப்புங்க அப்படின்னு. அப்போ சரி கரைச்சி கொடுத்து தான் என்னை அனுப்புனானுங்க. அந்த ரகுமான் ஒரு ஆள் இருக்குது அது உள்ளுக்கு, அந்த ஆளுக்கிட்ட தான் இவங்க போய்ட்டு ஏதோ கதைச்சிருக்குறானுங்க. கதைச்சி மனசிக்கிட்ட எல்லாம் கதைச்ச பிற்பாடு மனசி சொன்னால் இவளுக்கு 8 வருஷம் அந்த போனஸ் காசு கொடுக்கணும், மற்ற 2 மாதம் சம்பளம் நிற்கிதான், அது நீங்கள் கொடுத்து தான் எல்லா காசையும் கொண்டு வாங்க, இங்கே நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு. ஆனால் அதை செய்யலை அவனுங்க. அதுக்கு முன்னுக்கு இங்கே எம்பசிலுக்கு போய் கதைச்சிட்டு கொண்டு வந்து தான் களவாயத்தி விட்டானுங்க. இப்போ இங்கே வந்தோடனே எம்பசியில் அங்கே கேஸ் போட்டிருக்கோம், இன்னும் அதுக்கு ஒன்றும் பதில் வரல அப்படின்னு சொன்னானுங்க. இப்போ அப்படித்தான் சொல்லிகிட்டு இருக்கானுங்க. நானும் பேக்கு படம் 2 பேனை கோலம் எடுத்தேன், ஆன்சரில் போனேன். அன்னைக்கு ஒரு பொடி அந்த 3ஆவது பொடி எனக்கு எடுத்தேன். அவன் ஆன்சர் பண்ணிவிட்டு கொஞ்சம் கதையை கட்டுட்டு நான் சொன்னேன் இப்படி பேக் உங்கள் அண்ணன் வீட்டில் தான் இருக்குது போட்டு விடு அப்படின்னு டக்குன்னு கட் பண்ணான். அதுக்கப்புறம் ஒரு பதிலும் இல்லை. இப்போ அதை என்னன்னு பாருங்கக்கா, காசு கிட்ட எல்லாம் உடுப்பு பேக்கை சரி அனுப்ப சொல்லி சொல்லுங்கள். 8 பேக்கெல்லாம் அங்கே தான் இருக்குது. உங்களுக்கு பாருங்கள் நான் அந்த வீட்டு அட்ரஸ் எல்லாம் போட்டு விட்ருக்கேன். எனக்கு தெரியாது இப்படி நீங்கள் நான் டிக்டாக்கு பாய்க்கிறேன் இல்லை தானே, அதுதான் தெரியாது. அந்த ஒரு அக்கா அந்த கடையெல்லாம் வச்சுருக்காங்க, அந்த அக்காக்கிட்ட சொன்னேன். அந்த அக்கா நம்பர் கொடுக்க பயந்துச்சு. நான் சொன்னேன் தாங்க அந்த அக்காவோட நான் கதைக்கிறதுக்கு அப்படின்னு. அது நம்பர் கொடுக்க பயந்துக்கிறது தான், கொடுக்கல எதுவும் பிரச்சனை வந்துடும்னு சொல்லி. அதனால தான் உங்களை எனக்கு கண்டுக்கிற முடியும் போயிடுச்சு. இனி ஏதாவது பாருங்கக்கா, பார்த்து ஏதாவது செய்யுங்க. இல்லை ஃபோனில் போட்டு விடுங்க, அவங்க வீட்டு நம்பர்லாம் பாருங்கள் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். நான் இங்கே வீட்டுக்கு சொல்லி வீட்டிலேருந்து இங்கே எம்பசிக்கு கழிச்சு எம்பசி மூலமாக தான் எனக்கு அங்கே பிரச்சனை வந்துச்சு கேஸு. அப்போ அங்கே எம்பசிலேருந்து கூப்பிட்டு பிற்பாடு தான் நான் எம்பசிக்கு வந்தேன், அங்கே உள்ள எம்பசிக்கு. அப்போ இவங்களும் சொன்னாங்க நீங்கள் அப்படி இருக்க தேவையில்ல, அவங்க எல்லாம் கொடுத்து தான் அனுப்புவாங்கன்னு தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போ எங்கள் அண்ணா சொல்லியிருக்காரு
இல்லை இப்படித்தான் பிரச்சனை இருக்குதான், அதனால் ஃபுல்லாக பயப்படுது, நீங்கள் எம்பேசிக்கு எடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு நான் அப்போ அது பிற்பாடு தான் நான் போய் இருந்தேன் எம்பேசியில் இருந்தால் அவனுங்க என்னை வள்ளி கட்டாயம் பண்ணி அனுப்பி விட்டானுங்க. நான் காலைல 11 மணிக்கு போய்ட்டு அன்றைக்கி 4:30 மணிக்கு தான் நான் வந்தேன் வீட்டுக்கு. அவ்வளோ நேரம் நான் எம்பேசியில் தான் இருந்தேன். உங்கள் வழி கட்டாயம்னா அந்த ரகுமாங்கிறவனா அந்த ஆஷாங்கிற அந்த மேடம் இருக்குது, அதுதான் கதைச்சாங்க. அந்த மேடம் சொன்னிச்சு, நீங்கள் கட்டாயம் நான் 6ஆம் தேதி 10 மணிக்கு நீங்கள் கொண்டு வந்து எங்களுக்கு பாரம் கொடுக்கணும் அப்படின்ட்டு, காசோட கொண்டு வாங்க அப்படின்னு. ஆனால் மருக போய் நான் எம்பேசி அவங்க ரகுமானுக்கு போய் கண்டு காய்ச்சிட்டு வந்ததா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனையை கொடுத்துட்டானுங்க. ஏதாவது பார்த்து பாருங்கக்கா, என்ன நடக்குதுன்னு என்னன்னு விசாரிச்சு பாருங்கள். வீட்டு மனுஷன் நம்பரில் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன், அதை பார்த்து செய்யுங்கக்கா. பார்த்துட்டு எனக்கு ஒரு கோல் விட்டாங்க, இல்லாட்டி ஒரு மெசேஜ் சரி போடுங்க பண்ணுங்கம்மா.